வாரந்தோறும் 12 திருமுறைகளை முற்றோதல் செய்கின்ற பாக்கியத்தையும், அதனுடைய திருமுறைகளுடைய பொருள் நலங்கள், பதிக விளக்கங்கள், வரலாற்று விளக்கங்களை எல்லாம் சிந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தினை பெற்றிருக்கின்ற நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக 28வது திருப்பதிகம் திரு கருவூர் ஆணிலை. நம்ம கொங்கு மண்டலத்தில் பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 7. அதில் ஒன்று கரூர். அதாவது அவினாசி, திருமுருகன்பூண்டி, பவானி சங்கமேஸ்வர பெருமான், திருச்செங்கோடு பெருமான், அடுத்து கரூர், அதுக்கடுத்து திரு வெஞ்சமாங்குடல், கொடுமுடி. இப்படி தலங்கள் மொத்தம் 7. அதில் ஒன்று கரூர். இந்த கரூர் ஆணிலை என்பது கருவூர், அதாவது ஊருடைய பேர். ஆணிலை என்பது கோயிலுடைய பேர். பொதுவாக நம்ம பழங்காலில் கோயிலுக்கும் ஒரு பேர் உண்டு, ஊருக்கு பேர் இருக்கும்போது கோயிலுக்கும் ஒரு பேர் உண்டு. இப்போ நம்ம திருப்புக்குழியூர்ன்றத ஊர் பேர், கோயில் பேர் தான் அவினாசி. இப்போ கோயில் பேர் வந்து ஊர் பேர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உண்மையான பேர், ஊர் பேர் வந்து திருப்புக்குழியூர் தான். திருப்புக்குழியூர் அவினாசி. அது மாதிரி நம்ம இங்கே வந்து திருமுருகநாதரை வந்து திருமுருகப்பெருமான் வந்து இங்கே வழிபாடு செய்ததுனால திருமுருகன் பூண்டி. ஆகவே இங்கே கருவூர் அப்படின்றது ஊர் பெயர். ஆணிலை என்பது கோயிலுடைய பெயர். ஆனா பசு, காமதேனு வழிபட்ட தலம், அதனால தான் ஆணிலை அப்படின்னு பேர். காமதேனு வந்து பசு வந்து பால் சொரிந்து சிவலிங்க பெருமானுக்கு நாள்தோறும் வழிபாடு செய்யுமா, அதனால தான் ஆணிலை என்று பேர். ஆணிலை அப்பர். அப்படிப்பட்ட கரூர் ஆணிலையை சோழ மன்னர்கள் வந்து நம்ம தமிழகத்திலே முடிசூட்டுகின்ற தலம், பட்டாபிஷேகம் பண்ணுறது. அங்கே தான் முடிசூட்டி மொத்தம் 5 தலங்கள் உண்டு. அதில் கரூரும் ஒன்று. கரூரில் தான் முடிசூட்டி பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க சோழ மன்னர்களுக்கு அன்றைய காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு மிக்க அருமையான தலம். புகழ்ச்சோழர் ஆட்சி செய்த தலம். 63 நாயன்மார்கள் அவரும் ஒருவர். அது மாதிரி எரிபத்த நாயனார் அங்கு சாமிக்கு திருத்தொண்டு செய்த தலம். அப்படி சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு அடியவரும் திருத்தொண்டு செய்த தலம். அருமையான தலம். பூக்கள் கொண்டு வழிபாடு செய்வதற்கு மிக உரிய சிறந்த கோயிலாக, எல்லா கோயிலும் பூக்கள் கொண்டு தான் வழிபாடு செய்யணும். அதில் சிறப்புமிக்க தலம் எது அப்படின்னு சொன்னால் கரூர். அப்படிப்பட்ட அந்த கரூர் தலம் சாமி வந்து திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். அந்த தலத்திலே மிக அருமையான பாடல் பண் இந்தல பண்ணில் அருளி செய்யப்பட்டது. ஸோ எடுத்தோடனே ஒரு சொல்கிறார், மலர் தூவி வழிபாடு செய்ய சிறப்பாக தொண்டலாம் மலர் தூவின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் வந்து குழந்தையான ஞானி. அவர் எப்படின்னா, குழந்தைகள் என்ன பண்ணணும்னா பொதுவாக என்னென்னன்றது அப்படியே பார்க்கும். குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்த்து அது தெளிவு. அது மாதிரி சாமி வந்து குழந்தை வடிவத்தில் அங்கே என்ன நடக்கின்றதை முதல் அப்படி பார்ப்பார். பார்த்து அப்படியே பதிகமாக பாடிடுவார். எடுத்தோடனே பாருங்கள், தொண்டலாம் மலர் தூவி, தொண்டர்களெல்லாம் இறைவனை மலர் தூவி வழிபாடு செய்கின்றதை கண்குளிர காண்கின்றார். அதனால தான் எடுத்தோன்னுமே தொண்டலாம் மலர் தூவி ஏத்த, மலர் தூவி தேவார திருப்புகள் திருவாசகம் கொண்டு திருமுறைகள் பாடி தொழுகின்றதை அவர் காண்கின்றார். அதனால் தொண்டலாம் மலர் தூவி ஏத்த பாருங்க, நஞ்சு உண்டெல்லாம் ஆர் உயிராய தன்மையர் அப்படின்னு கண்டனார் ஆர் கருவூர் ஆணிலை அண்டனார் அருள் ஈயும் அன்பரே. அதாவது தொண்டர்கள் வந்து நிறைய மலர்கள் தூவி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் யாருன்னா நஞ்சுண்ட பெருமான். தேவர்களை காப்பதற்காக அந்த நஞ்சை உண்ட பெருமான். அப்படி அந்த நஞ்சை உண்ட அவர்களை காத்தருடையினால் தான் இன்றைக்கி பிரதோஷம். அதான் பிரதோஷத்துடைய சிறப்பு. அதுதான் அப்படி நஞ்சு உண்டி தேவர்களை காத்தது. பொதுவாக நஞ்சு அப்படின்னா அவரவர்கள் செய்த வினை தான். நம்ம செய்கின்ற வினை நம்மளெல்லாம் எவ்வளவு பாடுபடுத்துது. அது நஞ்சை விட கொடுமையானது. அதனால தான் ஆழகாலம் விஷம், விஷத்துக்கு மேல் ஒரு விஷம். அப்படி நம்மளுடைய கொடுமையான நாம் செய்த அந்த வினைகள் எல்லாம் பெருமான் வாங்கி கொண்டு நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் பிரதோஷ வழிபாடு செய்தால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் பெருமான் எடுத்து நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டு அவர்கிட்ட இருக்க இன்பத்தை நம்ம கொடுத்துருவார். அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நஞ்சினை உண்டவர்.
அவர்கள் அத்தகைய பெருமானை நிறைய மலர்கள் தூவி அடியார்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். அது ஒரு பக்கம். அவர் யாருன்னா அரிய உயிர் போன்றவர், நம்ம எல்லா உயிர்களுக்கும் உயிர் போன்றவர். உயிர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லைங்களா? என்னுடைய உயிர் அப்படின்வாங்க. நம்ம ரொம்ப பிடிச்சவங்களை என்ன சொன்னால் என்னை உயிரே அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ உயிர் அவர்த்தக அந்த உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியவர் தான் பெருமான். அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு, முக்கியம். அவர் இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த உயிர் அவர் இல்லைன்னா எந்த செயல்பாடு செய்யாது. அத்தகைய 6 உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருந்து இருக்கக்கூடிய பெருமான் கற்கண்டை போல இனிப்பவரான் சொல்கிறார். கற்கண்டை போல உலகத்தில் ரொம்ப இனிப்பான எது சொன்னால் கற்கண்டைன்னெல்லாம் புரிஞ்சுக்குவாங்கல்ல. சாமி ரொம்ப இனிமையானவர் சொன்னால் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. கல்கண்டு போல அப்படின்னா உடனே புரிஞ்சுக்குவாங்க. ஓ, கல்கண்டு போல இனிப்பு, அப்படி இனிக்கக்கூடியவர். இது திருநாவுக்கரசில் கட்டிப்பட்டி, அதாவது கருப்பட்டின்னு சொல்லும்ல, அந்த கரும்பின் கட்டி, அந்த கரும்பின் கட்டியை விட சுவையானவர், சக்கரை கட்டியை விட இனிமையானது சிவபெருமான் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுறார். இங்கேயே கற்கண்டை போல இனிப்பவர் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுகின்றார். பாருங்க, அப்படிப்பட்ட பெருமான் கரூர் ஆணிலையில் விளங்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவ பெருமான். அத்தகைய பெருமான் கரூர் ஆணிலையில் வீற்றிருந்து பெருமான் அருள்கின்றார் என்று சொல்றார். அப்படிப்பட்டவர் அருள் வழங்கும் அன்பு, அருளியும் அன்பரினர், அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பிரானாக அன்பராக அடியார்களுக்கெல்லாம் அன்பராக வீற்றிருப்பவர் கரூர் ஆணிலையப்பர் என்பதை உருக்கமாக பெருமான் இந்த முதற் பாட்டில் நமக்கெல்லாம் தெரிவிக்கின்றார். அத்தகைய பெருமான் இரண்டாவது பாட்டில் நீதியின் வடிவமான, நீதியே அவர்தான். அவரை வழிபாடு செய்ய 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 நமக்கு சரியான வழியில் நீதி, அதாவது உயிர்கள் எல்லாம் துன்பத்திற்கு என்ன காரணம்? அநீதி வழியால் செல்வது தான். அநீதி வழியில் செல்வதனால தான் அது வினை, அந்த வினை சேர்ந்து அவர்களை திருப்பி அந்த வினை அந்த உயிரை வாட்டுது. நாம் படுகின்ற துன்பத்துக்கோ இன்பத்துக்கோ இறைவன் காரணம் அல்ல, அந்தந்த உயிர்கள் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நமக்கு வர தீமையோ நமக்கு வர நன்மைக்கெல்லாம் காரணமாக அவரா இவரா, அடுத்த வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரா ஏற்று விட எதிரியா யாரும் இல்லை, நாம தான் காரணம். அதை நம்ம அடிப்பது சைவ சித்தாந்தத்துடைய சாரம். இதை நம்ம எளிமையாக புரிந்து கொண்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தவங்க மேலே நம்ம ஆத்திரப்படுவதோ வேறு ஏதோ சொல்வதற்கு இடம் கிடையாது, நாம தான் அது காரணம். அத்தகைய கருணை கடல் நீதி வடிவமானவர். அப்போ அநீதியில் செல்லக்கூடியவர்களெல்லாம் அந்த அநீதி வழியிலிருந்து தடுத்து நிறுத்தி நீதி வழியில் செலுத்தக்கூடியது அது இறைவனால தான் முடியும். நன்னறியாவது நமச்சிவாயவே, இறைவனுடைய திருநாமத்தை ஓத 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 அவர்கள் நன்னெறியில் நன்னெறியில் பெருமான் செலுத்துவார். அதனால தான் நாள்தோறும் கோயிலுக்கு போங்க, பஞ்சாட்சர ஜபம் செய்யுங்க, இது மாதிரி சத்சங்கங்களை கேளுங்க, அடியார்களோடு இணக்கமாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் காரணம். மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், வணங்க தலை வைத்து, நமக்கு எதுக்கு சாமி தலை வச்சிருக்காங்கன்னா வணங்குவதற்குன்னு. நம்ம எத்தனையோ காரணம், இதுதான் உண்மை. வணங்க தலை வைத்து, வாய் எதுக்குன்னார்? கடல் வாய் வாழ்த்த வைத்து. நமக்கு வாய் எதுனா இறைவனை வாழ்த்துவதற்கு தான் நான் வாய். சரி, இறைவனை வாழ்த்துவதனால இறைவனுக்கு ஏதாவது நன்மையான இல்லை, யார் வாழ்த்துறவங்களோ நமக்கு தான் நன்மை கிடைக்கும். உலகத்தில் உள்ள மற்ற அமைப்பின் தலைவரையோ கட்சியின் தலைவரையோ வாழ்த்துனா அந்த வாழ்த்தெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கு, தொண்டர்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க எப்பயும் போல தான் இருக்கிறாங்க. தலைவர் மட்டும் செல்வ செழிப்பில் திளைக்கிறாங்க. இது உலகியல் வாழ்க்கை. ஆனால் இறையியல் வாழ்க்கையில் இல்லை. இறைவனை வாழ்த்த அந்த உயிர் மேலான நிலையை அடைகிறது. யாரை வாழ்த்துகின்றோமோ அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கல்யாண குணங்கள் நம்மளுக்கு அனுகிரகம் செய்து நம்மளை வாழ்த்தும். அதான் இறைவனை நம்ம எப்போதும் ஏற்றி போற்றி வாழ்த்த வேண்டும், பெரியவங்க பாடுறாங்க. ஆகவே அதை வணங்க தலை வைத்து கடல் வாய் வாழ்த்த வைத்து அப்படின்னாரு. வாய் எதுக்குன்னா இறைவனை பாடி வாழ்த்துவதற்கு, தலை எதுக்குன்னா நமஸ்காரம் பண்ணுவதற்கு, வணங்குவதற்கு. கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து. அடியார் சாமி தான் இதெல்லாம் வைக்கிறாரு. ஒருத்தர் வாயால் பாடுறாருன்னா இறைவன் அனுகிரகம் பண்ணி பாட சொல்கிறாருன்னு அர்த்தம். தலையால் ஒருத்தர் கும்பிட்றாருன்னா அவர் கும்பிட சொல்லாமல் நம்மளை கும்பிட முடியாது. அவன் அருளால் தான் அவன் தாளினை நான் வணங்க முடியவே தவிர நாமளே எடுத்து கூட்டி ஒன்று செய்ய முடியாது. அப்போ வாழ்த்துவதும் தலையார கும்பிடுவதும்
இது மாதிரி சத்சங்கங்களில் கலந்து கொண்டு அடியார் இணக்கமாக இருப்பதும் இறைவனுடைய அருள். வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து, அதை வைக்கிறது அவர் தான், அடியார் திருக்கூட்டமும் அவர் தான் வைக்கிறாரு. இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து அணங்கொடு அழிப்பில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு திருவாசகம் மிக அருமையாக சொல்கிறார். இதெல்லாம் யார் செய்கிறேன்னா, அம்மையோடு இருக்கின்ற அப்பன் வந்து அடியார்களுக்கு இப்படியெல்லாம் அருள் புரிகின்றார். அப்போ ஒருத்தர் வணங்குகிறார், தலைமையில் கரங்கூப்பி வணங்கினாலும் வாயார தேவார திருவாசக திருப்பீர் கொண்டு பாடினாலும் இப்படி அடியார் கூட்டத்தில் இந்த மூணும் ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அது இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மாணிக்கவாசகர் தெளிவாக நமக்கெல்லாம் சொல்கின்ற மிக ஞான உபதேசம் கருத்து. அப்படிப்பட்ட நீதி வடிவமானவர் நான் மறைகளை ஓதக்கூடிய அந்தணர்களோடு பெருமான் அவர்களுக்கு அருள் செய்வார். இந்த வேதங்கள் என்ன சொல்லணும்னா உலகியல் நெறியும் ஆன்மீக நெறியை நமக்கு சொல்லி. இப்போ நம்ம திருமுறைகளை ஓத என்னன்னா நல்ல பண்பாடு நமக்கு கிடைக்கும். திருமுறைகளை ஏன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இது நம்ம தமிழில் இருக்கின்ற வேதம். நம்ம இந்த வேதத்தை ஓத நமக்கு நல்ல பண்பாடு, மிக நல்ல பண்பாடு, நன்னெறியில் நடத்தக்கூடிய வாழ்க்கை நம்மளை வழிநடத்தும். திருமுறைகளே நம்மளை வழிநடத்தும். இந்த திருமுறைகளை ஓதுனது யாருன்னா நம்ம நால்வர் பெருமக்களும் சொல்லுவோம். அது ஒரு உபச்சாரம் தான். அவங்களுக்குள்ளே இருந்து அருளியது சிவபெருமான் தான். எனது உரை தனதுரையாக அப்படின்னு நான் ஞான சொல்கிறேன். நான் சொல்வதெல்லாம் சிவபெருமானுடையப்பா, நான் ஏதோ வாங்கி அசைக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. அப்போ இந்த வேதங்களை நாம் ஓத நன்னெறியில் நம்ம செலுத்தும். இறைவன் அருளால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை உண்மையேங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு தாய் தந்தையோட ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையோட முகத்தை பாருங்கள், எந்த கவலையுமே இருக்காது. ஏன் கவலைன்னா, தாய் தந்தை இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, நமக்கு என்ன கவலை அப்படி இந்த குழந்தை இருக்குமா இல்லையா? இதே குழந்தை வளர்ந்து ஒரு ஆளாகி 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒன்று தன்னுடைய முனைப்பு வரும். அந்த குழந்தைக்கு தாய் தந்தைன்றது கொஞ்சம் அகன்று போய் முனைப்பு வரும். நான் தான் அடுத்து நான் தான் செய்யும்போது அந்த நான் என்ற அகந்தை உள்ளே போனதுனால எல்லா பிரச்சனையும் சேர்ந்து நீங்கள் அந்த குழந்தை பருவத்தையும் கடக்கும்போது என்ன வரும்? அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கள, படிநிலை அப்படின்னு ஒரு மாதா பிதா குரு தெய்வம். இது வந்து படிநிலை. மாதா தாயார் வந்து தந்தையை கட்டுவாங்க, இதான் உன்னுடைய தந்தை கட்டுவாங்க இல்லைங்களா? தந்தையை வந்து நான் தான் உனக்கு அப்பா சொல்ல முடியாது, அம்மா சொல்லி கொடுத்தா தான் தந்தையை ஒத்துக்கொடும். எல்லா வீட்லேயும் எதாவது நடக்கும். இதான்ப்பா உனக்கு அப்பா அப்படின்னு யார் காட்டணுங்க? தாய் தான் முதல்ல ஆசிரியர், குருவாக இருந்து கேட்கணும். அதான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரியா தேவோ பவ. இந்த மூவருமே நமக்கு கடவுள், கண்கண்ட கடவுள். இந்த மூவரும் சேர்ந்து தான் நமக்கு இறைவனை காட்ட முடியும். அது படிநிலையில் வரும். மாதா வந்து பிதாவை காட்டுவார், அதுதான் தந்தை. தந்தை என்ன பண்ணுவார்? குருவை காட்டுவார். தந்தை என்ன பண்ணுவார்? குருவை காட்டுவார். குரு யாரை காட்டுவார்? இறைவனை காட்டுவார். மாதா பிதா குரு. அதனால் நம்முடைய இந்து தர்மங்கள் வந்து மாதா பிதா குரு மூவரை வணங்கணும்னு கட்டாயப்படுது. அதெல்லாம் கண்டிப்பாக வணங்கணும். அப்போ தான் அந்த நிலையை அவர்கள் அடைய முடியும். அந்த வகையிலே மாதா பிதா குரு தெய்வத்தை காட்டுவாங்க. இதில் படிநிலையில் ஒவ்வொருத்தரும் ஒரு உயர்ந்தவங்க. படிநிலையில் பாருங்கள், தாய் அன்பு சிறந்தது தான், அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் தந்தை அது ஒரு படி மேலே நின்று அருளக்கூடியவர். இது திருமூலரே மிக அருமையாக சொல்வார். தாயின் வயிற்றில் வந்து எல்லா குழந்தையும் 10 மாதம் இருக்கும் இல்லைங்களா? தந்தையின் வயிற்றில் அதுக்கு முன்னாடி 2 மாதம் இருக்கும். இது திருமூலர் சொல்வார். முதல்ல தந்தையின் வயிற்றில் தான் 2 மாதம் இருக்கும். இது நம்ம பேருக்கு தெரியாது. இன்றைக்கி சயின்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. திருமந்திரத்தில் இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்ட நம்ம சைவ சாஸ்திரங்களும் சொல்லப்பட்ட கருத்து. தந்தையின் வயிற்றில் 2 மாதம், அதுக்கு பின்னாடி தான் தாயின் வயிற்றில் 10 மாதம், மொத்தம் 12 மாத கணக்கு. முதல்ல தந்தை, அதனால தான் ஃபஸ்ட்டு. அதனால் தந்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் மேலே. அதுக்கடுத்து தந்தை. இப்போ தாயும் தந்தையும் ஒரு குழந்தைக்கு அவங்க தான் பெற்றிருக்கிறாங்க. அவங்கள காக்க வேண்டிய கடமை தாய் தந்தைக்கு உண்டு. உடல் சார்ந்த
ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, ஒரு குழந்தைக்கு இருக்குது. இப்போ அதுக்கடுத்து மேலான குரு யார், ஏன் அதை விட சிறப்புன்னு சொன்னால், குருவுக்கு அந்த குழந்தை யாருன்னே தெரியாது. அந்த குழந்தைக்கு அவர் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உடல் சம்மந்தமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த ஒட்டும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது இல்லைங்களா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சேயி இறைவன்ட்ட நாள்தோறும் வேண்டுவாங்க, என் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் சாமி, எது நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல அவனுக்கு திருமணமாகும், நல்ல வேலை வாய்ப்பு, இப்படி இறைவன்ட்ட தாய் வேண்டுவாங்களா இல்லையா. தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், மகள் நல்லா இருக்கணும், நாள்தோறும் தாய் வேண்டுவான். அது மாதிரி தந்தையும் வேண்டுவார், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தந்தையும் வேண்டுவார். நல்லா கேளுங்க, குருவும் வேண்டுவார். அதான் முக்கியம். குரு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுவார். தன்னுடைய சீடர் மாணவர் நல்லா இருக்க வேண்டும். அதனால தான் தாய் தந்தையை விட குரு மேலானவர்னு இருக்கும். கருணையில் அடிப்படையில் நான் சொல்கிறது உண்மையான குருவை சொல்கிறேன். பொதுவாக இன்றைக்கி குருன்றதை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன அடிப்படையில். இந்த நிலையில் தாய் தந்தையை விட அதிகமான கருணை காட்டுவது தான் குரு. இந்த கருணையின் அடிப்படையில் மேலோங்கி நிற்கிறத மேலான நிலைங்க. தாயை விட தந்தை அதிகமாக கருணை காட்டுவார், தந்தையை விட குருநாதர் அதை விட அதிகமாக கருணை காட்டுவார். இந்த மூவரை விட அளக்கவே முடியாத ஒரு கருணை காட்டக்கூடியிருக்கார், அவர் தான் சாமி சிவபெருமான். அவருடைய கருணைக்கு அளவே இல்லை. அதனால தான் கடல் அப்படின்ட்டாங்க, கருணை கடல். அப்போ தாய் தந்தை குரு அதுக்கு மேலே தெய்வம், அந்த கருணைக்கு அளவே கிடையாது. அதனால் இந்த 4 வரை நமக்கு அவசியம். அந்த 4வது வரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் மூவரை பார்க்கலாம் நம்ம இல்லைங்களா. அதனால தான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, சிவ ஆச்சாரியார் தேவோ பவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூவரும் கண்கண்ட தெய்வம். இவர்கள் மூவருமே என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை தெரியுமா, சாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி மூவருமே ஒட்டுக்க பிரார்த்தனை பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் சிறந்த பிரார்த்தனை. அது அப்படியே படிநிலையில் அது வழி நடத்தும். அந்த வகையில் அப்படிப்பட்ட பெருமான் இறைவன் அடியார்களுக்கு அன்பன். சிறப்பு. அடியார்களுக்கு அப்போ மற்றவங்களுக்கு அன்பனா இல்லையானா அன்பர் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இது சிறப்பு, ஸ்பெஷல். ஏன்னா அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார். கேளுங்க, அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார். இப்போ நீங்கள் 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்தில், வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு சொல்லுது. 800 கோடி பேருமே இறைவனை நினைக்கிறாங்களா? ஏன் நினைக்கல? ஒரு கேள்வி வருது. ஏன் ஒரு சிலர் அதில் நினைக்கிறாங்களே, வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஏன்? இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள், அதான் முக்கியம். காரணம், மற்றவங்களை விட இவர்கள் பக்குவத்தில் உயர்ந்தவர்கள். மெச்சூரிட்டி, பக்குவத்தில் உயர்ந்ததுனால அது மேலான நிலை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், பாருங்க. இறைவன் ஆட்கொள்ளப்பட்டவர் நாயன்மார்கள். திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு சமயம் சிதம்பரத்துக்கு போகிறார். அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து இந்த இதுக்கு வரேன். திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான விஷயத்தை நகைச்சுவையாக தேவாரத்தில் பதிவு செய்கிறார் பாருங்க. ஆடுவாய் நீ நட்டம் அளவில் குன்றா அவியடுவார் அருமறையோர் அறிந்தேன் உன்னை பாடுவார் தும்புருவம் நாரதாதி பரவுவார் அமரர்களும் அமரர்கோணும் தேடுவார் திருமாலும் நான்முகனும் தீண்டுவல் மலைமகளும் கங்கையாடும் கூடுமே நாயடியேன் செங்குற்றேவல் குறையுண்டே திருவாரூர் குடிகுண்டேற்கே. அருமையான மிகப்பெரிய ஒரு ஞான விஷயத்தை ஒரு எளிமையான அளவில் நகைச்சுவையாகவும் ஒரு விஷயத்தை சாமி இங்கே பதிவு செய்திருக்கிறார். நடராஜ பெருமான் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானை சிதம்பரத்தில் போய் தரிசிக்க வேண்டும் என்று ஒரு நாள் திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு செல்கின்றார். அங்கே போய் பார்க்குறார். அவரை பார்த்தோன்னே பாருங்கள், சாமிக்கு அப்படியே இரு கண்கள்லேயே கண்ணீர் அருவி கொட்டு. சாமியை பார்த்தோன்னே ஆனந்த நடனம். சாமி சிவபெருமான் ஆடுகின்ற நடனம் ஆனந்த நடனம். அதனால தான் தரிசிக்க முக்தி அப்படின்னாங்க. சிதம்பரம் தரிசித்தாவே முக்தி. அந்த தரிசனம் தான் நடராஜ தரிசனம். அந்த தரிசனத்தினுடைய தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்மளை அறியாமே கண்ணீர் பெருகும். அந்த கண்ணீர் துக்க தண்ணீர் இல்லை,
அழுகை கண்ணீர் இல்லை, ஏதோ கஷ்டப்படுற கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அதான் மெயின். ஆனந்த கூத்தனை கண்டால் ஆனந்த கண்ணீர் வரும். துக்கத்தில் வர கண்ணீருக்கும் ஆனந்தத்தில் வர கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்லி 2 கண்ணீர் இருக்குல்ல, துக்கத்திலையும் நம்ம அழுவாங்க, துயரத்திலையும் அழுவாங்க, துன்பத்தில் அழுவாங்க, அந்த கண்ணீர் வேற. இறைவனை கண்டவுடன் கண்டுகின்ற அந்த ஆனந்த கண்ணீர் வேற. துக்கத்தில் வர கண்ணீர் வந்து உப்பு கறிக்குங்க சொல்ல பாருங்க, ஆனந்தத்தில் வர கண்ணீர் இனிக்கும். இதான் பெரிய 2க்கு வித்தியாசம். அதிலே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ஒரே உடம்புல தான் வருது. அந்த உணர்வுகள், அந்த இறைவனை அந்த சிவா அனுபவத்தோடு கண்ட அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு, அந்த ஆனந்த கண்ணீர். பெருமானை கண்டுட நடராஜபுரம் அவரோட ஆனந்த கண்ணீர் சொரியுது. அப்போ அவர் திருநாவுக்கரசர் நினச்சி பார்க்குறாரு, இந்த உலகமே ஒரு நாடக மேடை தானே, சாமி அதில் நடிக்கிறார், கூத்தன், ஆனந்த கூத்தன். இப்படிப்பட்ட நாடக சபை, இந்த உலகத்தையே நாடக சபையாக பார்க்குறாரு. ஏன்னா அது அரங்கம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ், இந்த உலகமே ஒரு ஸ்டேஜ், அதில் பெருமான் ஆடுகின்றார், ஆனந்த நடனம். இப்படிப்பட்ட அந்த நாடக சபையில் சாமி ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அந்த ஆனந்தத்தில் பார்க்குறாரு. அப்போ அவர் உத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே குனித்த புருவமும் கொம்பை செம்பாயின் குமின் சிரிப்புங்கிறாரு. குனித்த புருவம்னா அப்படியே வில்லு மாதிரி, சாமியுடைய புருவத்தை பார்த்தீங்கன்னா வில்லு மாதிரி வளையும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமின் சிரிப்பு. ரொம்ப சிரிக்கிறார். சிரிச்சுட்டு நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அவர் சிரிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நேரம் இருப்பீங்க. அவர் எவ்வளோ நேரம் சிரிக்கிறாரோ அவ்வளோ நேரம் அதை விட்டு போகவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் கெஸ்ட்டாக போகிறீங்க, விருந்தினராக போகிறீங்க, வீட்டுக்காரர் சிரிச்சாருன்னா இருப்பீங்க, சிரிக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு வரேன்ட்டு போயிடுவீங்க. சாமி எப்போதுமே சிரிச்சுட்டு இருப்பாருங்க. சாமியோட சிரிப்பு குமின் சிரிப்பு, அது ஆனந்த சிரிப்பு, நல்லா நம்மளையெல்லாம் ஈர்க்கக்கூடிய சிரிப்பு. எப்போதும் முருகனாசிங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த சிரிப்பை பார்க்க குடித்த பொருள் கொம்பை செவ்வாய் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல மேனி, நல்லா சிக்க சிவேர்னு செந்நிற மேனி, அதில் திருநீர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. அப்புறம் அது காலை தூக்கி ஆடுறது இருக்கு பாருங்க, அம்பிகையுடைய காலை திருப்பாக்கு தூக்கி மென்மையான அந்த அழகே தனி. அப்படியே மெய்மறந்து கண்ணீர் சுற்றி ஆனந்தத்தில் அவர் ஆனந்த அந்த நடனத்துக்கிட்டு இவருக்கு ஆனந்தம் தொற்றிக்கிடும். இப்போ சந்தோஷமான ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சந்தோஷம் தொற்றிக்கிட்டு தான் இல்லையா? துக்கமான ஒருத்தர் பேசிக்கிட்டு நமக்கு துக்கம் வந்துடுமா இல்லைங்களா? நீங்கள் துக்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்ககிட்ட துக்கம் உங்களுக்கும் வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக ஒருத்தர் பேச சந்தோஷமாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். உண்மைதானே? அந்த ஆனந்தம் அவரை தொற்றி கொண்டு பார்த்தார் சாமி. எவ்வளவு ஆனந்த நடனம் அப்படின்னு அந்த மெய்மறந்து நிற்கிறார், பார்க்குறாரு, அப்படியே இருட்டார். அப்புறம் ஒரு காலத்தில் நடைனா சாத்திடுவாங்களே கோயில் இல்லையா, அப்புறம் போயிடுறாரு. மடத்தில் கொஞ்சம் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாரு, அந்த ஆனந்தம் திளைக்கிறாரு. அதனால் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டார், எப்படியாவது நடராஜ பெருமான்கிட்ட கேட்டு, சாமி நீங்கள் இந்த நாடக சபை ஊடகம் என்ற நாடக அரங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனந்த கூத்தாடுறீங்க, அதனால் இவர்கிட்ட எப்படியாவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கேட்டு அவர்கிட்டே போயிட்டாங்க, நம்ம இங்கேயே இருந்துடலாம்ல. ஒரு ஆனந்தமான இருக்கிற இடத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? அதனால ஒரு வேலை கேட்போம், சாமி ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேலை கேட்கலாம்? அவர் ஆடுற வேலையை கேட்போமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு, இல்லை ஆடுற வேலை கேட்க முடியாது, ஏன்னா அவரை மாதிரி யாராலையும் ஆட முடியாது. அவர் புரிகின்ற நடனம் என்னங்க? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்தொழில். யார் செய்ய முடியுமா? அவர் மாதிரி நம்ம ஆட முடியாது. அதனால் நம்ம ஆடுற வேலையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் ஆடலும் பாடலும் இருந்தால் கொண்டாட்டம் இருக்கும் இல்லைங்களா? ஆடி பாடி அண்ணாமலை கைதொல ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்ன, இதே நாவுக்கரசர். ஆடி பாடி அந்த இறைவனை கைதொழுது அண்ணாமலை கைதொல ஓடிப்போம், என்ன வினை செஞ்சாலும் ஓடி போயிடும். அப்படிப்பட்ட இந்த ஆடலும் பாடலும் இருக்கின்ற இந்த தில்லை கூத்தனை விட்டு நம்ம நகரக்கூடாது, எப்படியாவது அவர்கிட்ட ஒரு வேலை கேட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் யார் வேலை தர்ற மாதிரி கருத்து இல்லை, இவர் யார் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. சாமி ஒன்றும் பேசலை. ஆடுறது கேட்க முடியாது. பார்த்தாரு, ஆடுறது நம்ம கேட்க முடியாது. ஓம்காரி உமையம்மை அம்பிகையே ஆடி தோத்துட்டாங்க, அதனால நம்மளாம் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு யோசிச்சார். அப்புறம் பார்த்தாரு, சாமி நீங்கள் ஆடும்போது தூபம் போட்டால் நல்லா இருக்கும், அதனால் அந்த தூபம் போடுற பணி இருக்குது, அதோடு வந்து ஹோமம் வளர்த்து அந்த புகையெல்லாம் வந்துச்சு வைங்க, நெய், அந்த நெய் விடுற வேலையாவது எனக்கு கொடுங்க, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு. அவருக்கு டக்குன்னு ஒரு போர்டு வேலை காலி இல்லை.
என்னன்னு பார்த்தாரு. என்ன சொல்கிறார் சாமி, இப்போ ஏற்கனவே 4 மறை ஓதுகின்ற அந்தணர்கள் 4 வேதைகளும் முறையாக கற்று நாள்தோறும் அந்த நெய் சுரந்து அவியிட்டு அவர்கள் அந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பணியை இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வேலை இல்லை அப்படின்ட்டு. ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்காங்களா, அப்போ வேலைக்கு ஆள் இல்லை. அப்புறம் பார்க்குறாரு, அளவில் முதல்ல ஆடுவாய் நீ நட்டம் அளவில் குன்றா அவியடுவார் அப்படின்னாரு. அவியிடுற வேலையாவது எனக்கு கொடுங்க, வேள்வி செய்கிறேன். அது அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க, அதில் அந்த வேலை கேட்கற, அதில் வேலை காடி இல்லை. ஏன்னா அருமறையோர்கள்லாம் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அறிந்தேன் உன்னை பாடுவார். சாமி, உன்னை ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து நான் பாடிக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு தந்தாப்புல ஆடினா நல்லா இருக்குமே, அல்லது நீங்கள் ஆடு தந்தாப்புல நான் பாடுவேனே, அதனால் நான் பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மூலையில் இருந்து நான் பாடுவேன். அப்போ சாமி சொன்னார், பாடுவதற்கு ஆள் இருக்கிறாங்க. தும்புருவும் நாரதாதி, தும்புருவர் அவங்களாம் இசையில் வல்லவர்கள், இசைகளையும் பாட்டிலும். தேவகானத்தில் மிக தும்புருவர்கள் நாரதர்கள்லாம் இசையில் சிறந்தவர்கள், பாடுதல் வல்லவர்கள். அதனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறாங்கப்பா, அதனால் அந்த வேலையும் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்து என்ன ஒன்று தெரியாது. சரி, உன்னை எல்லோரோட அமர்ந்து முக்கரண வழிபாடு, முக்கரணம் மனம் ஒளி மெய் வாக்குகளால் நான் வழிபாடு செய்கின்றேன் அப்படின்னும் போது அது அமரர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, தேவர்கள் அமரர்களும் அப்படின்னு. அப்போ எல்லாத்துக்குமே வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா? அப்போ நான் இங்கே இருக்கவே முடியாதா? எனக்கு தகுதியே இல்லையா? எனக்கு வேறு வேலையே இல்லையா? கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற போது அப்புறம் யோசிக்கிறேன். சரி, இதெல்லாம் இதுவரையும் நம்ம கேட்ட வேலைகள் பெரிய பெரிய வேலை, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. குற்றேவல் சின்ன சின்ன எடுபிடி வேலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து எடுத்துகிட்டு வா, அதை பண்ணிட்டு வா, இது மாதிரி. எப்போ அந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு, ஒரு பொருளை காணாம், அதை தேடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு குற்றேவல் சொல்லலாம்ல. இதுக்கு ஒரு பாட்டில் இருந்துச்சு, என்ன காணா, இந்த பாட்டில் தேடு, இங்கே இருக்கு பாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. சின்ன சின்ன வேலைகள். இங்கே ஒரு சாம்பிராணி போட்ட ஒரு இது இருந்துச்சு, அதை காணாம தேடுங்களா. அதனால் சின்ன சின்ன பொருள் ஏதாவது காணாமல் போச்சுன்னா தேடி எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி, தேடி எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுக்குது. அதுக்கு 2 பேர் இருக்காங்க, ஐயனும் ஆளும் தேடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேடுற வேலையை அவங்க எடுத்துட்டாங்க, அதனால் அந்த வேலையும் கொடுக்க முடியாது. திருமாலும் தேடுவார், திருமாலும் நான் முகனும், அதையும் நம்ம கொடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தா என்னை சேர்த்துக்கவே மாட்டாரா? இல்லைன்னா இதெல்லாம் கேட்டால் அடிமை இலக்கணம். இந்த பாட்டை நீங்கள் நகைச்சுவை இலையோடு சொல்லும்போது ஆழமாக இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம செய்யணும்னு அர்த்தம். சாமி நம்ம என்ன உணர்த்த உபதேசம், இதையெல்லாம் நம்ம செய்யணும் சொல்கிறாரு சாமி. அப்புறம் பார்த்தாரு, சரி நம்ம இப்போ இது என்ன பண்ணால் சாமி வந்து திருவடியை துறக்கிறது இல்லைங்களா, நீர் விடுறது, இது மாதிரி தொட்டு செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கும் 2 பேர் ரெடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திண்டுவாள் மலை மகளும், சிவபெருமானுடைய திருவடியை அம்பிகை வந்து வருடிவாங்க. இது வந்து திருநாவுக்கரசர் வந்து திருவையாறிலே பாடுறாரு. வரும்போது அப்படியே திருவடி சிவந்து போயிடும். மலரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடியார்கள். அந்த மலரெல்லாம் எடுக்கணும், மலரச்சனை பண்ணணும் இல்லை அது. அப்புறம் திருவடி, அப்புறம் உடம்புல ஒரு பாகத்துலேயும் இருக்கிறாங்க, மேலே தலைமையிலும் இருக்கிறாங்க. கங்கையாளும் மலைமகளும், இடபாகத்தில் மலைமகளும் கங்கையாளும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே பணிக்கு ஆள் இருக்காங்கப்பா, அதனால் இங்கே வேலை ஆள் இல்லை அப்படின்ட்டு. அதனால் சாமி என்ன பண்ணுறாரு, நான் அடியேன் செங்குற்றேவல் குறையுண்டோ திருவாரூர் குடிகொண்டேற்கே அப்படின்னாரு. இதில் இடையில ஒரே ஒரு விட்டுட்டேன். முதல் சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணாரா, அங்கே ஆர்டருக்கு இடம் இல்லைன்னையும் இவருடைய இது தாங்க மாட்டாமல நடராஜ பெருமான் இடையில என்ன பண்ணிட்டாருன்னா திருவாரூருக்கு போயிட்டார். நான் திருவாரூருக்கு வந்துவேன்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டார். அவரும் சிதம்பரத்துலேருந்து திருவாரூருக்கு வர்றாரு. திருவாரூருக்கு வந்தோடனே நானும் வருவேன்ட்டு அடம் பிடிச்சி இவரும் வர்றாரு. நீ எங்கே போனால் நானும் பின்னாடி வருவேன் அப்படி திருவாரூரில் வந்து தான் இத்தனையும் கேட்குறாரு. முதல்ல அங்கே ஆடுறது மட்டும்தான் கேட்டார். இவர் என்ன இப்படி ஏதாவது தொல்லை பண்ணுறாருன்ட்டு அவர் வாடி திருவாரூர்னு இவரும் பின்னாடி திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூரில் தான் இத்தனை வேலையும் கேட்டார். அங்கேயும் எதுவுமே இல்லைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டை ஒன்று தொங்க விட்டார், வேலை காடி இல்லேன். அதனால் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு, நான் எடியேன்
செங்குற்றேவல். பெருமானை தங்களுடைய குற்றேவல் செய்வதற்கு குறை உண்டு. இப்போ எந்த இது செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் குடிகொண்டேக்கே அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா அடியார்களுடைய இலக்கணத்தை மிக நமக்கு சாமி மிக தெளிவுபடுத்துகின்றார். இல்லாமல் இறைவனுடைய அந்த திருவடிக்கு தொண்டு செய்கின்ற பாக்கியம் சாதாரணதில்லை, யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தேவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்கின்ற முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் தேவர்களும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அதான் சொல்கிறார், அடியாருக்கு இறைவன் அன்பர், மற்றவங்களுக்கு வேற. அடியாருக்கு அன்பராக இருக்கனால நமக்கும் சில தொண்டுகளை பணியை அவர் கொடுப்பார். அதை நீங்கள் விருப்பத்துடன் ரொம்ப மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செய்யணும். அந்த பரிபக்குவம் வரும்போது கொடுப்பார். நமக்கு கொடுப்பது எப்படின்னா அந்த பரிபக்குவம் வரும்போது அந்த பணியை. இப்போ கேட்கலாம், ஏங்க சாமிக்கிட்ட போய் ஏங்க வேலை செய்ய சொல்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்கலாம். இருக்குதா? இப்போ ஒரு கேள்வி, ஏன் சாமிக்கிட்ட போய் வேலை செய்யணும்? அது ஒரு பெரிய நம்ம சொன்னீங்க, அது எவ்வளவோ பெரிய வேலைன்றதை நம்ம உங்களுக்கு சுட்டி காட்டணும்ல. அது சாதாரண வேலையில் சாமிகிட்ட வேலை செய்கிறது அது மிகப்பெரிய வேலை. எப்படின்னா போதும் இல்லை, ஒரு நம்மளுடைய மாவட்டம் இருக்குது, எம்எல்ஏ இருக்கிறாரு, எம்எல்ஏ வேலை செஞ்சால் அது ஒரு பெரியதாக கருதுவோம். சரி, இவர் எம்எல்ஏகிட்ட கூட இருக்கிறாரப்பா, வேலை செய்கிறாரப்பான்னா எல்லோரும் மதிப்பாங்க. எம்எல்ஏக்கு கும்பிடு போட்ட மாதிரி இவருக்கும் சேர்த்து ஒரு கும்பிடு போட்டு போவாங்க. இருக்கா இல்லைங்களா? இதே ஒரு மந்திரிகிட்ட வேலை பார்த்தா அதுக்கு மேலே எப்படி இருக்கும், பெரிய கும்பிடு போடுவாங்க. இது முதலமைச்சர்கிட்ட வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெரிய கும்பிடு, பிரதம மந்திரிகிட்ட வேலை பார்த்தா பெரிய கும்பிடு. உலக வல்லரசு நாடுகளில் அந்தந்த ட்ரம்ப் போட்ட பிரிவு ஜனாதிபதி அவங்ககிட்ட வேலை பார்த்தா, இந்த சின்ன நாட்டை ஆளுகின்ற இவங்ககிட்ட வேலை பார்த்தா இப்படின்னா அந்த உலகத்தையே கட்டியாலும் பேரரசரான பெருமான்கிட்ட வேலை பார்த்தா அது எவ்வளோ பெரிய வேலை. அதுதான் இருக்கல மிக உயர்ந்த போஸ்ட்டுங்க. அதைத்தான் திருநாவுக்கரசர் கேட்குறாரு, எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இந்த பாட்டை நீங்கள் இது நம்ம நகைச்சியோடு ரசித்தும் இதை நல்லா ரசித்தோம்னா அது உணர்வுகள் நமக்கு வரும். அதுக்காக சாமி இந்த உணர்வுகள் உள்ளுணர்வோடு நம்ம அதை படிக்கும்போது நாவுக்கரசர் பெருமான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டதை போல நாம் இந்த பாடலை பாடி வேண்டிக் கொள்ளணும். சாமி இதுக்கெல்லாம் நமக்கு கொடுங்க சாமி, ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, எனக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு இறைவனுக்கு தெரியும். அந்த தகுதி இருந்த பணியை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே இறைவன் எதுக்கு சொன்னால் அன்பர். யாருக்கு அன்பர்னா அடியார்களுக்கு அன்பர், அடியார்களுக்கு அடியவர், அடியார்களுக்கு எளியவர். அதுதான் முக்கியம். தேவர்களுக்கு அரியவர். என்ன அரியவர்னா பார்க்கவே முடியாது, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடியாருக்கு எளியவர் அத்தகைய பெருமான். அத்தகைய பெருமான் மூதா பாட்டில் சொல்கிறா பாருங்க, இவர் மேலான பண்புடையவர், அவர் கூத்தர்னர். இதைத்தானே சொன்னார், அவர் கூத்தர். அத்தகைய பெருமான் அடியார்களுக்கு நல்லவர், அடியார்களுக்கு நல்லவர். இப்போ அடியார்களுக்கு நல்லவர், நல்லர் அப்படி சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதமான கெட்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. கெட்டவர்னு ஒரு வார்த்தை, நல்லவர் அப்படின்னு கெட்டவர்னு கண்டிப்பாக உண்டு. அப்போ இறைவன் அடியார்களுக்கு நல்லவர் இல்லைங்களா? துஷ்டர்களுக்கு அப்படித்தான் இருக்க முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம இறைவன் அளவுக்கு நம்ம சிந்திக்க வேண்டாம். நம்ம உலகிலே பாருங்கள், உலகிலே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நல்லவன் இருக்கான். நல்லவர்கிட்ட நம்ம நல்லவனாக தான் இருக்க முடியும். கெட்டவன்கிட்ட எப்படி இருக்க முடியும்? கெட்டவங்கிட்ட இங்கே நல்லவனாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவனும் கெட்டவன் தான் அர்த்தம். கெட்டவங்கிட்ட எப்படி இருக்கணுங்க? கெட்டவனாக தான் இருக்கணும். நல்லவர்கிட்ட நல்லவன்கிட்ட பேர் இருக்கணுங்க. கெட்டவங்கிட்ட போய் நல்லவர்னு பேர் எடுத்தால் என்ன அர்த்தம்? அவன் மோசமானவன் தான் அர்த்தம். புரியுதுங்களா? அது மாதிரி நல்லோருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகத்தான் இருக்க வேண்டும். 6வது பாட்டில் சாமி அருமையான ஒரு சொல்வார், கரூர் ஆணிலையில் விளங்கக்கூடிய பெருமான் சொல்ற பாருங்க, அயன் ஹரி ருத்ரர் இல்லைங்களா? மூவருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர். மும்மூர்த்திகளுக்கும் சக்தி என்ற ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் யாருங்க? சிவபெருமான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர். அப்போ மூவரும் வேறேன்னு முதல் புரிஞ்சுக்கணும். இந்த மூவருக்கும் சக்தியை அளிக்க கொடுப்பவர் தான் பெருமான். நம்ம கரூர் ஆணிலையப்பர்
திருமுருகநாதர், அவினாசியப்பர். இவர் சாமி மூவருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த முத்தொழில் புரிவுகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். அப்போ மூவருக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அந்த ஆற்றல் இல்லைன்னா அதை அவங்க செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அப்போ செய்பவர் யாரு? சிவபெருமான். அது அருமையாக இந்த கருத்தை பரம்பொருள், இறைவன் பரம்பொருள் என்பதை மிக அருமையாக இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகின்றார் பெருமான். அப்புறம் பாருங்க 9வது பாட்டில் சொல்றாரு. இப்போ நம்ம சொன்னது தான், இவரே அன்னப்பறவையாகி போய் பிரம்மா மேலே போய் தேடினார், பன்றி அவதாரம் எடுத்து விஷ்ணு கீழே போய் தேடினார். 2 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் அரியவன். ஆனால் இப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட மத்தியில் நீங்கள் கரூரில் போய் அங்கே ஆணிலேயப்பர் திருக்கோயிலுக்கு போய் அங்கே உள்ள பெருமானை நீங்கள் தரிசித்தீங்கன்னா அவர் தான் சிவபெருமான். இப்படிப்பட்ட சிவபெருமானை அவர் எங்கே இருக்கிறாருன்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அதிகாரிகள் நீங்கள் தேடவே வேண்டியதில்லை, நீங்கள் சன்னிதானம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணலான்ற கருத்தை நம்ம பேசுகின்றோம். தேவர்களுக்கு அரியவராக விளங்கியவர் அடியார்களுக்கு எளியவராக சிவலிங்க மூர்த்தத்தில் இருந்து நமக்கு காட்சி கொடுத்து அருள் புரிகிறார். அப்படிப்பட்ட பெருமான் திருமுருகநாதர், கரூர் ஆணிலேயப்பர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். நிறைவு பாட்டிலே இந்த 10 பாட்டையும் திருஞான சம்பந்தப்பர் அவருடைய இந்த எந்தையினர், என்னுடைய தந்தையினர் சிவபெருமான் உரிமையாக சொல்லுங்க. அடியார்கள் எந்தையை, எந்தையா எம் தந்தை அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பாவை, என்னுடைய தந்தையை நான் இதுகாரும் கரூர் ஆணிலேயப்பர் கோயில் விட்டிருக்கின்ற எந்தையை, கரூர் ஆணிலேயப்பரை பாடி இந்த 10 பாட்டும் வல்லவன், இந்த 10ஐயும் பாட வல்லவர்கள் சிந்தையிற்றுயராயவர் தீர்வரே அப்படின்னு. அதாவது மனத்துயரம் கண்டிப்பாக நீங்கும். இதுக்களே மிக கொடுமையான துயரம் இதில் மனத்துயரம். நான் அடிக்கடி சொல்வேன், உடம்பில் உள்ள நோயை தீர்த்திடும், ஆனால் மனத்தில் உள்ள நோயை யாராலையும் தீர்க்க முடியாது. உடம்பில் உள்ள நோயும் பெருகுவதற்கு காரணம் எதுனா மனநோய் தான் காரணம். இப்போ ஒருத்தருக்கு சின்ன ஒரு நோயோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னு சொன்னால் ஐயோ வந்துருச்சோன்னா அது பெருசாகிடும் இல்லைங்களா? அந்த துயரமே நம்மளை நோயை பெருசாகிக்கிறோம். நோயா சரியாயிடுச்சுன்னு நினைங்க, சரியாயிடும். மனம்தான் காரணம். ஆக எல்லா பிரச்சனைக்கும் முழுமையான காரணம் மனம்தான். அந்த மனத்தில் துயரம் வரக்கூடாது, அது மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட கொடுமையான மன துயரத்தை நீக்க வல்லது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த கரூர் ஆணிலேயப்பர் திருவடிக்கு அருளிய இந்த திருப்பதிகம். இந்த அருமையான நம்மளுடைய சாமியும் தான் மனநோயை நீக்க வல்லவர் நம்ம சாமி. அதுமாதிரி கரூர் ஆணிலேயப்பரும் மனநோயை நீக்க வல்லவர் என்பதை இங்கு திருஞான சம்பந்த பெருமான் அருள்கின்றார். ஆகவே மனநோய், மனத்துயரம் உள்ளிட்ட அத்தனை ஆன்மாக்களும் அத்தனை ஆன்மாக்களுடைய மனத்துயரத்தை எல்லாம் பெருமான் நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, பெருமான் திருவடிக்கு நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வேண்டிக்கொண்டு இந்த அருமையான இந்த கரூர் ஆணிலை அருளிய இதே பண் இந்தளந்தான் 2ஆம் திருமுறை இந்தள பண்ணில் அருளிய இந்த பதியத்தை ஓதி பெருமான் திருவடிக்கு வேண்டிக்கிறோம்.